ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சி சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். ஸோ அப்படின்னா நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் லைவ் பண்ணியிருந்தோம், நேரலை நிகழ்ச்சி. ஸோ அதில் இலவசமாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ரூபீஸ்க்கு 2 கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு வரோம். அதுல இந்த வாரம் சனிக்கிழமை 26 மற்றும் 25 மற்றும் 26 இந்த 2 நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில யாரெல்லாம் இந்த சூப்பர் சாட்டின் மூலமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராக இருந்தாலும் ஸோ நம்ம இலவசமாக தான் பார்க்குறோம். உங்க ஜாதகத்துக்கும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகம் அல்லது எதிர்கால பலன், திருமணம், வேலைவாய்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களெல்லாம் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அதனால வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை லைவ் பண்றோம். ஸோ நீங்க அதுல பங்கு பெற்று உங்க ஜாதகத்துக்கான பலனை நீங்க ஃப்ரீயா இலவசமாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அது இல்லாம உங்க ஜாதகத்தில் அல்லாத அது பொதுவான சந்தேகங்கள், ஜோதிட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கூட நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். ஸோ அதுல நீங்க நீங்க டைப் பண்ணா கூட அதுக்கான கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ ஒன்று தனியாவே வீடியோ வந்துடும். அதுல உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? சரி, இப்ப இந்த வாரத்துல யாரெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா முத்துராமன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா 23/9/99 8:45 AM தென்காசி. ஐயா, எப்போது திருமணம் நடக்கும் மற்றும் சொந்த வீடு எப்போது அமையும் அப்படின்னு கேட்டிருக்காரு. குருதசை கேது புத்தி அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அது ஜாதக அமைப்பு அப்படிதானா அப்படின்னு பார்த்துடலாமா? இப்ப பாருங்க, ஜாதகம் வரும். இதான் அவருடைய ஜாதகம். 23/9/99 8:45 AM தென்காசி. ஜாதகம் துலா லக்னம் மற்றும் கும்ப ராசி. ஸோ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் என்ன சொல்லுது? அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை கரெக்ட் குரு தசை தான் போகுது. குரு தசையில கேது புத்தி இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் போகுதுங்க. ஓகே, அப்ப இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கேது புத்தி திருமணத்தை கொடுக்குமா அப்படின்னா எஸ், கொடுக்கறதுக்கான காலகட்டமும் இதுதான். ஆனா என்ன, தடைகள் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கறத காட்டுது. சரிங்களா? இப்ப திருமணத்திற்கான காலகட்டம் தான், கேது புத்திலேருந்தே உங்களுக்கு திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஆனா தடைகள் நிறைய காட்டிக்கிட்டே இருக்கு அப்படிங்கறது அதனுடைய ஆன்சர். ஸோ அதனால பார்த்துக்கிட்டே இருங்க. அதுவும் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் சான்சஸ் நிறைய இருக்குது. சுக்கர புத்தியில கன்ஃபார்ம் உங்களுக்கு மேரேஜ் ஆகி இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு உள்ள போயிடணும். சரிங்களா? கேது புத்தி முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய சுக்கர புத்தியில கன்ஃபார்ம் மேரேஜ் அப்படிங்கிறது உள்ள போயிடணும். சரிங்களா? அதே நேரத்துல இந்த காலகட்டம் நடக்க இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமா இருக்குது, குரு பெயர்ச்சியும் சாதகமா இருக்குது. சரியா? அந்த 2 பாயிண்ட்டை வச்சு நான் இந்த ஜாதகத்துக்கு ஆஃப்டர் மேக்கு அப்புறம் 100% திருமணத்துக்கான காலகட்டம். ஸோ அதனால அக்டோபர் 1க்கு முன்னாடியே மேரேஜ் முடியணும். இல்லைன்னா அக்டோபர்ல நீங்க கண்டிப்பா மேரேஜ் பண்ணி இருந்திருக்கணும் அன்னைக்கு காலகட்டம். ஏன்னா சுக்கிரனை தொடும்பொழுது மேரேஜ் ஆயிருக்கணும், அல்லது மேரேஜ் அன்னைக்கு காலகட்டம் நடக்கணும். இந்த கேட்டகரியில தான் நிற்கும். சரிங்களா? அப்ப அதனால கண்டிப்பாக திருமணத்திற்கான காலகட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட். அடுத்தது வீடு வாங்கும் யோகம் எப்ப சார் அப்படின்னா அதுவும் அதே போலதான். அது அக்டோபர் மாசத்துல கண்டிப்பா நடக்கும். அக்டோபர் மாசத்துல சுக்கிரபுத்தி தொட்ட உடனே வீடு, வாகனம், நிலபலங்கள், சொத்து சுகம் இது போன்ற அமைப்புகள்லாம் ஈடுபட வைக்கும். அதெல்லாம் வாங்க வைக்கிறதுக்கான காலகட்டம் இந்த சுக்கிர புத்தியில தான், அக்டோபர் 1 2025க்கு அப்புறம். சரிங்களா? நன்றி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சண்முகம் கே, அவர் வாரம் கேட்டுறாரு ஏதாவது ஒரு கேள்வி, யாராவது ஒருத்தவங்களுக்காவது கேட்டுறாரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா, எனது மகன் யூஜி டிகிரி வெளிநாட்டில் படிக்க விரும்புகிறார், வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காரு. திருச்சியில இருந்து 5/6/2007 11:24 AM திருச்சி. எஸ், பார்க்கலாமா? அப்ப 2007. சரி, இன்னைய காலகட்டம் வெளிநாட்டுல போய் சென்று படிப்பதற்கான ஜாதக அமைப்பு இருக்கா யூஜி அப்படின்னு கேட்டிருக்காருங்க. சண்முகம் கே அவருடைய பையனுக்கு ஜாதகம் என்ன சொல்லுதுன்னா சிம்ம லக்னம், மகர ராசி. ஓகே,
5/6/2007 11:24 AM திருச்சி. இதான் ஜாதகம் வரும் பாருங்க. எஸ் இதாங்க. சிம்ம லக்னம், மகர ராசி, நட்சத்திரம் உத்திராடம் 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை உங்களுக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராகு தசையில ராகு புத்தி. இந்த ராகு வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லுமா அப்படின்னா, ராகு 7ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பாவக அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். சரியா? கோச்சாரத்துல 7ஆம் பாவக அதிபதி ராசிக்கு 3ல லக்னத்துக்கு 8ல போறார். குரு பார்வையும் இருக்குது. கன்ஃபார்மா வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? வெளிநாட்டுங்கிற அமைப்பை கண்டிப்பாக போக வைக்கும். இந்த இடத்துல குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை. ஸோ கன்ஃபார்மா வெளிநாட்டு போக்குவரத்துல போய் கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிற அமைப்புலாம் தெளிவா காட்டுதுங்க. ஓகே, அதனால வெளிநாட்டு போகக்கூடிய காலகட்டமா இந்த ராகு புத்தி கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக வைக்கும். நன்றி. கல்விக்காக போக வைக்கும். இங்க 4ஆம் பாவக அதிபதியோடு பரிவர்த்தனை. சரியா? ஆனா என்ன அதுல என்னன்னா, ஒரு நிமிஷம், அதுல என்னன்னா ராகு நின்ற வீட்டின் அதிபதி சனி. அப்ப சிம்ம கடக லக்னத்திற்கு பாத்தீங்கன்னா சனி அவயோகர். அவரோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு அந்த பலனை கொடுக்குமானா கொடுக்கும்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இதற்கு கோச்சார ராகு கோச்சார குரு பெயர்ச்சி இதுக்கு சிறப்பான ஒரு அம்சமா இருக்குது. அப்ப குரு பெயர்ச்சி இந்த ஜாதகத்துக்கு இந்த ராகு தசை ராகு புத்தி எல்லாம் தி பெஸ்ட் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டுது. சரியா? அதே நேரத்தில் ஜாதகத்திலையும் அதே கிரகம் 12ஆம் வீட்டுல போய் சந்திரனுடைய வீட்டுல அமர்ந்து சந்திரனோட பரிவர்த்தனை, இது போன்ற அமைப்புகளும் கண்டிப்பாக வெளிநாடு போக்குவரத்தை கொடுக்கும். கோச்சாரமும் அது பலம் கரெக்ட் அப்படிதான் போகும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? நன்றி. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஸ்பைக் சரத் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, 9/1/92 4:30 PM பட்டுக்கோட்டை 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு சுக்கிரன் 6ல் இருப்பதால் மனசுக்கு பிடிச்ச வரன் அமையாதா? ஃபினான்ஸ் ஆர் ஃபாரின் எது அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. சரி, உங்க ஜாதகத்துல இந்த 2 கேள்வி டெக்னிக்கலா நீங்க ஜாதகத்துல உள்ள சின்ன சந்தேகங்கிறதுனால நான் அந்த 2 கேள்விக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? முதல்ல 2 கேள்விக்கு தான் நம்ம ஆன்சர் பண்றோம். நீங்க அந்த 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியல. அப்ப அதை நம்மளால ஒமிட் பண்ணிட்டு போக முடியாது. அதை நீங்க எப்படிதான் இருக்கு அப்படிங்கறத நம்ம விவரிச்சாகணும். 9/1/92 9/1/92 4:30 PM 4:30 PM பட்டுக்கோட்டை. எஸ், பட்டுக்கோட்டை. ஓகேங்களா? 9/1/92 4:30 PM பட்டுக்கோட்டை 7ஆம் இடம் பாதிச்சிருக்குது. சுக்கிரன் 6ல மறைஞ்சிருக்குது. இது சரியா தப்பா? இதான் உங்களுடைய கேள்வி. இந்த ஜாதகத்தில் மிதுன லக்னம் கும்பராசி ஜாதகம் வரும் பாருங்க. இதாங்க ஜாதகம். மிதுன லக்னம் கும்பராசி, நட்சத்திரம் சதயம் 2ஆம் பாதம். ஃபர்ஸ்ட் அவங்க கேள்விக்கு வந்துடலாம். சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறையுது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். சுக்கிரனுக்கு 6 மற்றும் 12ஆம் பாவகங்கள் மறைவு கிடையாது. 1. சரிங்களா? அடுத்தது, அவர் உட்கார்ந்து இருக்கிற 6ஆம் வீடு இந்த லக்னத்திற்கு அவயோக வீடு, அவயோக கிரகத்தினுடைய வீடு. என்ன வீடு? செவ்வாயோட வீடு. அந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது தப்பு. சரி, சுக்கிரன் என்ன நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்கார்? சனியினுடைய நட்சத்திரத்திலயா? புதனுடைய லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து நிக்குது. இப்ப இந்த இடத்துல குருவும் சூரியனும் பரிவர்த்தனை ஆகும் பட்சத்தில் அந்த 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் பலமாகுது. அப்ப லக்னாதிபதி பலமா நிக்கிறாருன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைந்தாலும் புதனுடைய லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருப்பது சிறப்பு. கேந்திர பலம் ஏறுதுல, அது ஒரு விதத்தில் நன்மை. சரி, அதே பாயிண்ட் இன்னொன்னு என்னன்னா, அந்த ஜாதகத்துல என்ன முக்கியமானது, 7ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் 1 டிகிரில ஒரே டிகிரி கிடையாது, 1 டிகிரில இணையறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு 15, சூரியன் 24, குரு. எஸ், அப்ப அந்த ராகுவோட செவ்வாயும் புதனும் பெரிய அளவுல கிரகணம் இல்ல. அது ஒரு நன்மைதான். ஓகே, ஆனா அந்த புதனும் செவ்வாயும் இணைந்து நிற்பது ஒரு விதத்தில் குறை. இருந்தாலும் இது எல்லாத்தையும் குரு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இந்த கிரக சேர்க்கை, புதன் செவ்வாய் கிரக சேர்க்கை நன்மை கிடையாது. ஆனா அதை குரு பார்ப்பது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது இந்த ஜாதகத்தில் ரொம்ப ஒஸ்ட்னு சொல்ல மாட்டேன். எஸ், ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏன் இந்த ஓரளவுக்கு நான் இப்ப போடுறேன் அப்படின்னா, இங்க அவர் நட்சத்திர அதிபதியான புதன் உங்களுக்கு செவ்வாயோடு இணைஞ்சு நிற்கிறார். அது தப்பு. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த புதனுடைய நட்சத்திரத்தினுடைய கிரகங்களும் கொஞ்சம் பாதிக்கும். ஏன்? இங்க செவ்வாய்
அவயோக கிரகம், அவயோக ஆதிபத்திய கிரகம். 6ஆம் இடம் தானே, 6ஆம் வீட்டோட பலனை கெடுதலை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற. இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு படாது, பயப்பட வேண்டாம். சரியா, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன் குரு பார்வை, குரு சூரியன் பரிவர்த்தனை நன்மை தரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னா, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, அவ்வளோலாம் பெருசா இல்லை, அதுதான் இப்போ உடனே எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். அடுத்தது கேள்வி என்ன, மனசுக்கு பிடிச்ச வரன் அமையுமா அப்படின்னா, இந்த இடத்துல 7ஆம் பாவகத்தில் பலமா தான் நிக்குது. என்ன தசா புத்தி போகுது இப்ப, அதுக்கு தான் வரணும். குரு தசையா ராகு தசையா? இப்ப சனி தசை போகுது. சனி தசையில சுக்கர புத்தி போயிட்டு இருக்குது. சோ சுக்கர புத்தி இயல்பாகவே சுக்கிரன் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கான காரக கிரகம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு 5ஆம் வீட்டின் அதிபதி, 12ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன், நண்பர், யோகர். அவர் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கார், லக்னாதிபதியினுடைய நட்சத்திரத்துல. ஆனா இங்க செவ்வாயோடு புதன் உட்கார்ந்ததுனால அந்த யோகம் கொஞ்சம் குறையுது. அப்ப என்ன அர்த்தம், அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய இன்பம், சுகம், வரன் கொஞ்சம் குறைவாக அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் பாகம் 2க்கு 8ல மறைஞ்சாலும் குரு பாக்குது, சிறப்பான குடும்ப வாழ்க்கைங்கிறது உண்டு. 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருந்தாலும் 2ஆம் பாகவதி வளர்பிறை சந்திரன் குரு பாக்குது, சிறப்பா நிக்குது. அப்ப குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக போகும், சின்ன சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அதே போல வரக்கூடிய வரனும் சுக்கிரனுடைய புத்தி போயிட்டு இருக்கிறதுனால திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஆனா என்ன, ஓரளவுக்கு பெட்டர், நல்லா தான் இருக்கு. ரொம்ப மோசம், ஒஸ்ட், டோட்டலா ஒஸ்ட் அப்படின்னு நான் சொல்லல. அதுக்கு காரணம் சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரம் வாங்கினது தப்பு கிடையாது. அந்த நட்சத்திராதிபதி புதன் செவ்வாயோடு சேர்ந்துக்கிறார், அதுதான் தப்பு. அதனாலதான் அந்த யோகம் குறைவுன்னு சொல்றேன். சரிங்களா, அப்படி இருந்தாலும் பயப்பட வேண்டாம், நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த குரு சூரியன் பரிவர்த்தனை. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலா சொன்னதுக்கு காரணம் இந்த 4ஆம் இடத்துல, சரி 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்ததுனால நீங்க பயந்துருப்பீங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா, அடுத்ததாக விக்னேஷ் ராஜேந்திரன் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, திவ்யா கேட்டிருக்காரு. பி திவ்யா 3/6/91 14 மணி அப்படின்னா 2 மணி, திருச்சி. அரசு பணி எப்போது கிடைக்கும், தற்போது தசாபுத்தி சாதகமாக உள்ளதா? அவ்வளவுதான், அரசு பணிக்கான காலகட்டமா, அதான் உங்களுடைய கேள்வி. 3/6 ஜூன் 91. ஓகே, 3/6/91 2 மணி மதியம், திருச்சி. எஸ், பார்த்தலாம், திருச்சி. எஸ், விக்னேஷ் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஐடியில இருந்து திவ்யாவுக்கு கேட்டிருக்காங்க. 3/6/91 2 மணி, திருச்சி. அரசு வேலை எப்போது, இதான் கேள்வி. ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. ஓகே, என்ன லக்னம், கன்னி லக்னம், மகர ராசி, நட்சத்திரம் திருவோணம், 4ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை தான் போகுது. சோ குரு தசையில சுக்கிர புத்தி 2027 ஜூலை வரைக்கும். சோ குரு தசையில் சுக்கிர புத்தி. சோ குரு எங்க உட்கார்ந்துருக்கா, ஜாதகத்துல உச்சமாகி உட்கார்ந்துருக்கா. சரியா, குரு தசை, குரு உச்சமாகி இந்த இடத்துல சந்திரனும் பலம் தான். சனி 12, சந்திரன் 22, 10 டிகிரி விலகல். சரி, ரைட்டு. அடுத்தது குரு 15, செவ்வாய் 10. சரி, எப்படி பார்த்தாலும் குருவும் செவ்வாயும் நல்லா தான் நிக்கிறாங்க, பலமா தான் நிக்கிறாங்க. சரிங்களா, செவ்வாய் 10, சுக்கிரன் 3, குரு 15. அப்ப சுக்கிரனோடு மிக நெருக்கத்துல செவ்வாய் இருந்தாலும் சந்திரனுடைய பார்வை. சரிங்களா, இந்த அடிப்படையில தான் நீக்குது. இப்ப நடந்துட்டு இருக்கிறது குரு தசை, குரு செவ்வாயோடு இணைந்தது தப்பு. ஓகேங்களா, அப்ப குருவோட பலம் முழுமையாக செவ்வாய்க்கு போகணும். செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோகம் ஆகணும், அப்ப குரு பலவீனம் ஆகணும். ஆனா இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது சந்திரன். சந்திரனும் சனியும் இடைவெளி 10 டிகிரிக்கு மேல நிக்கு. சரிங்களா, சந்திரன் 22, சனி 12. சோ ஆக மொத்தம் ஒரு 10 டிகிரி விலகல் இருக்கும்போது சந்திரனுக்கு ஓரளவுக்கு நல்ல பலம் உண்டு. அப்ப சந்திரனுடைய பார்வை தேய்பிரையாக இருந்தாலும் சந்திரனுக்கு ஒரு ஒளி இருக்குது, தன் வீட்டை தானே பார்ப்பது அந்த வீட்டை பலப்படுத்தும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் பலப்படுத்தும். அப்ப குருவும் சரி செவ்வாயும் சரி பலமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்ப குரு தசையில சுக்கிர புத்தி போகுது. சோ சுக்கிரன் உங்களுக்கு சனியினுடைய நட்சத்திரம். சரி, இப்ப சுக்கிரனுடைய வீட்டுலதான் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. இன்னைய காலகட்டம் தாங்க அரசு வேலைக்கான காலகட்டம். இதுதான் இந்த சுக்கிர புத்தி உங்களுக்கு அரசு வேலை சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட வைக்கும் எல்லாமே. ஆனா
கொஞ்சம் லேக் ஆகும். 2027 வரைக்கும் சுக்கிர புத்தி. இந்த சுக்கிர புத்தி அரசு வேலைக்கான காலகட்டம் தான். அப்புறம் ஏன் டிலே ஆகுது? இல்ல மார்க் 1, 2ல போகுது அப்படின்னா அதுக்கு கோச்சாரம் தான் பிரச்சனை. இனிய காலகட்டம் இந்த ஆமா இந்த வருடம் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு. இந்த வருடம் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. சரிங்களா? எப்பயிலேருந்து மேலேருந்து செப்டம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் டல் அடிக்கும். ஓகே, அடுத்த வருஷம் அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இந்த மெத்தட்ல தான் போகும். கண்டிப்பாக சுக்கிர புத்தி உங்களுக்கு ஃபேவரட்டான புத்தி தான். உங்களுக்கு அரசு வேலைக்கான காலகட்டம் இதுதான். சரிங்களா? நன்றி. ஸோ அடுத்ததாக வேற யார் கேட்டிருக்கா? குழந்தைவேல் குழந்தைவேல் லக்ஷ்மணன் அவர் என்ன கேட்டிருக்காரு? அவர் சார் தயவுசெய்து சார் குழந்தைவேல் லக்ஷ்மணன் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியா நீங்க டெக்ஸ்ட் போடுறீங்க. உங்களுக்கு தான் நான் உட்காந்து இப்ப தேடிக்கிட்டு இருந்தேன். போன வாட்டியும் இப்படிதான் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு தேட விட்டீங்க. இன்னைக்கும் நான் ஒவ்வொருத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். மற்றவங்க எல்லாம் கரெக்டா அவங்க கமெண்ட் பண்ணிட்டு அந்த கமெண்ட் கீழே கரெக்டா பேமெண்ட் போட்டுறாங்க. அப்ப அந்த பேமெண்ட்டும் அந்த கமெண்ட்டும் சேர்ந்து வந்துடும் எனக்கு. இப்ப நீங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்க கமெண்ட் போடும் பொழுது என்ன ஆகுது? அந்த வித்தவுட் கமெண்டோட உங்களுக்கு பேமெண்ட் மட்டும் தான் வரும். அப்ப அந்த ஐடியா வச்சு நான் கண்டுபிடிக்கிறதா இருக்கு. மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய் அதை எடுத்து நோட் பண்ணி வச்சு அப்புறம் வரணும். ஸோ அதனால அதை கொஞ்சம் பார்த்துங்க சார். இனிமேல் ஏதாவது யாராக இருந்தாலும் சரி இந்த டெக்ஸ்டோட அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, குழந்தைவேல் லக்ஷ்மணன் உங்களுடைய ஜாதகம் என்ன கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா, எந்த துறையில் படிப்பு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்ய தேவ் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு கேட்டிருக்கிறாங்க. என்ன படிப்பு அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்லலாம். அதே அமைப்பு தான் போவாங்கிறது கிடையாது. அன்னைய கால சூழல் மாறும். ஓகே, அதனால இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு சொல்ல வேண்டாம். ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமா நிக்குது, எது சார்ந்த அமைப்புக்கு போகலாம் அப்படிங்கிற சொல்லலாம். அதே தான் போவாரா அப்படிங்கிறது 100% அமைப்பு இல்லை, எரர் கிடையாது. 100% 100% சொல்லவே முடியாது. அன்னைய காலகட்டம் மாறி போயிடுச்சுன்னா யோக திசையில் அவயோக கிரகத்தினுடைய இதெல்லாம் படிக்க வைக்கும் சில நேரங்களில். அது மாதிரியான ஜாதகம்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, சிவகாசி பிறந்தது சிவகாசி. ஓகே, 6/9/2021 காலை 6:05 AM சிவகாசி. குழந்தைவேல் லக்ஷ்மணன் உங்களுடைய ஜாதகம் சிம்ம ராசி சிம்ம லக்னம். என்ன படிக்க வைக்கலாம் ஜாதகர் குழந்தைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜாதகத்துல சிம்ம லக்னம் சிம்ம ராசி நட்சத்திரம் மகம் 3ஆம் பாதம். ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கிறது கேது தசை. அடுத்தது சுக்கிர தசை தான் மெயினான தசை. சரியா? அப்ப இந்த சுக்கிரன் ஜாதகத்துல பலமா உட்கார்ந்துருக்காரா? சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. எங்க உட்கார்ந்துருக்கார்? 3ஆம் இடத்தில் அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருந்து. அப்ப என்னது? இந்த இடத்துல குருவும் சுக்கிரனும் ஒரே டிகிரி. இது ஒரு யோக ஜாதகம். பாருங்க, நல்லா பாருங்க. இந்த ஜாதகம் மிகப்பெரிய யோக ஜாதகம். சுக்கிர திசை 7, 8, 9. 7, 8, 9. 9க்கு சுக்கிர திசை. இவருடைய தந்தைக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தாகணும். கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தாகணும். அந்த அமைப்பு தான் காட்டுது. இவருடைய தாயாருக்கும் பார்த்தீங்கன்னாலும் சுக்கிர திசை 7, 12 வெளிநாட்டு போக்குவரத்து இதெல்லாம் அமைப்பு கொடுக்குது கண்டிப்பாக. ஸோ அதனால இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய சுக்கிர திசை நல்லா இருக்கு. என்ன ஸ்டடிஸ் போவாங்க? சுக்கிரன் பலமா இருந்துச்சுன்னா டெக்னாலஜி ஓரியன்டா தான் போவாங்க. சரிங்களா? எதையுமே ஒரு முதன்மையான இடத்துல வேலை செய்தல் இருத்தல். உங்களுடைய கேரக்டர் அப்படிதான் இருக்கும். அமாவாசையில பிறந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். ஜாதகம் சிறப்பான ஜாதகம். குரு பார்த்த லக்னம், லக்னாதிபதி குரு பார்த்த சுக்கிர திசை அடுத்ததாக வருது. அதுக்கடுத்து சூரிய திசை, அதுக்கப்புறம் சந்திர திசை, அதுக்கடுத்து செவ்வாய் திசை. எல்லாமே யோக திசை. இது ஒரு யோக ஜாதகம். ஸோ பயப்பட வேண்டாம். சுக்கிர திசை தந்தைக்கு மிகப்பெரிய யோகத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும். குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருந்து பிசினஸ்க்காகவோ வெளிநாட்டுக்காகவோ போக்குவரத்து போய் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேவா? நன்றி. வரலாம். குழந்தை தானே. பிற்காலத்தில் அந்த சுக்கிர திசையில எந்த புத்தியில இவங்க என்னதை சூஸ் பண்ண போறாங்க, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றம் என்னென்ன இருக்குது, அது சார்ந்த கல்வி எப்படி மாறும், கண்டிப்பாக மாறும். அதனால இந்த தசா புத்தி என்ன பண்ணும்? நல்லா இருக்கும். இவங்க குழந்தையை விட இவங்களோட இந்த குழந்தை சுக்கிர திசையில நல்ல சௌகரியமாக வாழணும். அதான் விதி. அப்ப இவங்க போய் சம்பாதிக்க போறாங்களா? அப்படி கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு இவங்களுடைய தந்தை தள்ளப்பட்டு இந்த குழந்தை சௌகரியமா வாழணும்னு விதி. சரிங்களா? நன்றி.
ரைட். ஸோ அவ்வளோதான் இந்த வாரத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அதனால் ஒவ்வொரு வாரமும் நம்ம இது மாதிரி லைவ் பண்ணிட்டு வரோம். அதில் கேட்கப்பட்ட சூப்பர் சாட் கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் பார்க்கக்கூடிய நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க. உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லைவ்ல வாங்க. சனிக்கிழமை இரவு 7 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமையில பகல் காலை 11 மணிக்கும் நம்ம லைவ் பண்ணுறோம். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். ஸோ பங்கு பெறுங்க. உங்கள் ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் கேள்விக்கு கேளுங்க, பார்த்து நான் ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.